மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. தாத்தா பாட்டியர் தின திருப்பலி முன்னுரை. அன்பிற்கினிய இறை மக்களே, இன்று பொதுக்காலத்தின் 18ஆம் ஞாயிற்றுக்கிழமையை நாம் சிறப்பாக கொண்டாடுகின்றோம். அதே வேளையில் திரு அவியார் நிறுவியுள்ள தாத்தா பாட்டியர் மற்றும் முதியோர் தினத்தையும் நன்றியுணர்வோடு நினைவு கூறுகிறோம். நமது குடும்பங்களின் விசுவாசத்தை பாதுகாத்து ஜெபத்தின் வழியில் நம்மை வளர்த்து வாழ்வின் அனுபவங்களால் வழிநடத்திய தாத்தா பாட்டியருக்கு இன்று நமது நன்றியை செலுத்துவோம். அவர்கள் நமக்கு பாரம் அல்ல, மாறாக குடும்பங்களின் வேர்களும் ஞானத்தின் பொக்கிஷங்களும் இறை அன்பின் சாட்சிகளும் ஆவர். இன்றைய இறைவார்த்தை உலகச் செல்வங்களை விட இறைவனையே நமது உண்மையான செல்வமாக தேர்ந்தெடுக்க அழைக்கிறது. நமது முதியோர்கள் தங்கள் வாழ்க்கை அனுபவத்தின் மூலம் இந்த உண்மையை நமக்கு கற்றுக் கொடுத்தவர்கள். எனவே அவர்களை அன்போடும் மரியாதையோடும் போற்றவும், தனிமையில் வாழும் முதியோருக்கு ஆறுதலாக இருக்கவும், அவர்களின் நலனுக்காகவும் நமது குடும்பங்களின் ஒற்றுமைக்காகவும் இந்த திருப்பலியை பக்தியுடன் ஒப்புக்கொடுப்போம். இப்போது நம் பாவங்களை மனமாற உணர்ந்து இறையருளை பெற தகுதியுள்ளவர்களாக இந்த திரு வழிபாட்டில் இணைவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் திருமுலைக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நாம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய் ஆவிக்கு உண்மையுள்ளவர்களாய் என்றும் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றுமுள்ள இல்லாமல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலைவாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருபலமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருள் காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வு அளிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மேல் பதிவித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் ஒப்பிட வேண்டுமென்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்வீராக. உம் தூய் ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
இரக்க பெருக்கத்திற்கு ஏற்ப என் மேல் இரக்கம் கொள்ளுவீர். பிதாவும் சுதனும் தூயாவியும் ஸ்துதியும் புகழும் ஒன்றாய் பெருக. ஆதியில் இருந்தது போல் இன்றும் என்றும் நிச்சயமாகவும் ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களில் இருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்வாராக. உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனதோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமதே மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகி இறைவனில் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடுவோம் அடியார்களாகிய எங்களுடன் இருந்து உமது கனிவிரக்கத்தை என்றும் எந்நாளும் எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு எங்களை படைத்து வழி நடத்துகிறவர் நீரே என பெருமை கொள்ளும் எங்களுக்காக நீர் படைத்தவற்றை புதுப்பித்தவற்றை எந்நாளும் பாதுகாத்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். விரைந்து வந்து உண்ணுங்கள். இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 55 1 முதல் 3 வரை. இறைவன் கூறுவதாவது: தாகமாயிருப்பவர்களே, நீங்கள் அனைவரும்
நீர்நிலைக்கு வாருங்கள். கையில் பணமில்லாதவர்களே, நீங்களும் வாருங்கள். தானியத்தை வாங்கி உண்ணுங்கள். வாருங்கள், காசு பணமின்றி திராட்சரசமும் பாலும் வாங்குங்கள். உணவாக இல்லாத ஒன்றிற்காக நீங்கள் ஏன் பணத்தை செலவிடுகின்றீர்கள்? நிறைவு தராத ஒன்றிற்காக ஏன் உங்கள் உழைப்பை வீணாக்குகிறீர்கள்? எனக்கு கவனமாய் செவி கொடுங்கள். நல்லுணவை உண்ணுங்கள். கொழுத்ததை உண்டு மகிழுங்கள். எனக்கு செவி கொடுங்கள். என்னிடம் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது நீங்கள் வாழ்வடைவீர்கள். நான் உங்களுடன் ஒன்று முறை உடன்படிக்கையை செய்து கொள்வேன். தாவீதுக்கு நான் காட்டிய மாறாத பேரன்பை உங்களுக்கு காட்டுவேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
இரண்டாம் வாசகம். எந்த படைப்பு பொருளும் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்க முடியாது. திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 8 இறை வார்த்தைகள் 35 மற்றும் 37 39 முடிய. சகோதரர் சகோதரிகளே, கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியது எது? வேதனையா, நெருக்கடியா, இன்னலா, பட்டினியா, ஆடை இன்மையா, இடரா, சாவா? எதுதான் நம்மை பிரிக்க முடியும்? ஆயினும் நம்மேல் அன்பு கூர்ந்தவரின் செயலால் மேற்கூறியவை அனைத்திலும் நாம் வெற்றி மேல் வெற்றி அடைகிறோம். ஏனெனில் சாவோ வாழ்வோ, வானதூதரோ, ஆட்சியாளரோ, நிகழ்வனவரோ, வருவனவோ, வலிமை மிக்கவையோ, உள்ளத்தில் உள்ளவையோ, ஆழத்தில் உள்ளவையோ, வேறெந்த படைப்போ நம் ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவின் வழியாய் அருளப்பட்ட கடவுளின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கவே முடியாது என்பது என் உறுதியான நம்பிக்கை. இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமதே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 14 இறை வார்த்தைகள் 13 21 முடிய. அக்காலத்தில் இயேசு புறப்பட்டு படகில் ஏறி பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்றார். இதை கேள்விப்பட்ட திரளான மக்கள் ஊர்களில் இருந்து கால்நடையாக அவரை பின்தொடர்ந்தனர். இயேசு அங்கு சென்றபோது பெருந்திரளான மக்களை கண்டு அவர்கள் மீது பரிவு கொண்டார். அவர்களிடையே உடல் நலமற்று இருந்தோரை குணமாக்கினார். மாலையான போது சீடர் அவரிடம் வந்து, இவ்விடம் பாலை நிலமாயிற்றே, நேரமும் ஆகிவிட்டது. ஊர்களுக்கு சென்று தங்களுக்கு தேவையான உணவு வாங்கிக் கொள்ள மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிடும் என்றனர். இயேசு அவர்களிடம், அவர்கள் செல்ல வேண்டியதில்லை, நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்றார். ஆனால் அவர்கள் அவரை பார்த்து, எங்களிடம் இங்கே 5 அப்பங்களும் 2 மீன்களும் தவிர வேறு எதுவும் இல்லை என்றார்கள். அவர், அவற்றை என்னிடம் இங்கே கொண்டு வாருங்கள் என்றார். மக்களை புல்தரையில் அமருமாறு ஆணையிட்டார். அவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணார்ந்து பார்த்து கடவுளை போற்றி அப்பங்களை பெற்று சீடர்களிடம் கொடுத்தார். சீடர்களும் மக்களுக்கு கொடுத்தார்கள். அனைவரும் வயிறார உண்டனர்.
எஞ்சிய துண்டுகளை 12 கூடைகள் நிறைய எடுத்தனர். பெண்களும் சிறு பிள்ளைகளும் நீங்களா உணவு உண்ட ஆண்களின் தொகை ஏறத்தாழ 5000. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறைவனோடு இணைந்த குடும்பம் உலகையே மாற்றும். இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தாத்தா பாட்டிகள் தினத்தை நம்முடைய பங்கு அளவில் கொண்டாடி மகிழ்கின்றோம். ஒவ்வொரு வருடமும் ஜூலை 26 நம்முடைய அன்னை மரியாளின் பெற்றோர்கள் புனித சுவைக்கின் புனித அன்னம்மாள் அவர்களுடைய பெருவிழாவை தாத்தா பாட்டிகள் தினமாக கொண்டாட திரு அவை நமக்கு ஒரு வாய்ப்பை தருகிறது. அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு எதுவுமே திருவிவிலியத்தில் இல்லை. ஆனால் அவர்களை நாம் கொண்டாட நம்முடைய தாத்தா பாட்டிகளாக உரிமை கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெற்று இருக்கிறோம். அன்னை மரியாளை, கடவுளுடைய தாயை, நம்முடைய அன்னையாக தாயாக நாம் பாவித்து அழைக்கின்ற பொழுது, நம்முடைய அன்னை என்று நாம் உரிமை கொண்டாடுகின்ற பொழுது, அந்த அன்னையின் பெற்றோர்கள் தாத்தா பாட்டியாக நமக்கு மாறுகிறார்கள். ஆனால் இந்த தாத்தா பாட்டி என்று நாம் சொல்கின்ற பொழுது நம்முடைய மனதில் வரக்கூடியது, வீட்டில் இருந்துக்கிட்டு நம்மளை தொல்லை பண்ணக்கூடிய ஒரே ஜீவன்கள் அதுதான். ஏதாச்சும் ஒரு அட்வைஸ் பண்ண வேண்டியது, அதை செய், இதை செய், இப்படி செய், எல்லாத்துலேயும் ஒரு நோட்டத்தை கண்டுபிடிச்சி குறை சொல்லிக்கிட்டே இருக்கும். அந்த கூட்டத்தை பார்த்தாவே நம்மளுக்கு அருவருப்பாக இருக்குதுன்னு சொல்லுவோம். ஆனால் அவர்கள்தான் குடும்பத்தின் ஆணி வேர், குடும்பத்துடைய வேர்கள். ஒரு மரத்தை நம்ம பார்க்கும்போது, குறிப்பாக இந்த ஆலமரத்தெல்லாம் நம்ம பார்க்குறோம், பறந்து விரிந்து பெரிய மரமாக வெளியே காட்சி அளிக்குது, பிரம்மாண்டமாக இருக்குது. ஆனால் அது அப்படி பிரம்மாண்டமாக தெரிவதற்கு, காட்சி அளிப்பதற்கு, பல பறவைகள் தங்குவதற்கு இடத்தை கொடுப்பதற்கு காரணமாக இருப்பது அந்த மரத்தை ஆட விடாமல், அசைய விடாமல், சாயாமல் பிடித்து கொண்டு இருப்பது அதனுடைய பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய ஆணிவேர் மற்றும் இதர வேர்கள். அப்படிதான் இந்த தாத்தா பாட்டிகள் நம்முடைய குடும்பத்தின் வேர்கள். நம்ம வெளிப்புறத்தை பார்த்துக்கிட்டு எப்போதான் இந்த தொல்லை முடியுமோ அப்படின்னு யோசிப்போம். ஆனால் அந்த தொல்லை போனதுக்கு அப்புறம் தான் நமக்கு புரியும், இருந்த வரைக்கும் குடும்பத்தில் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு ஆள் இருந்த இடத்தில் இப்போது இல்லை என்ற அந்த வெற்றிடத்தை பார்க்கின்ற பொழுது நாம் அவர்கள் இல்லாததை உணர்ந்து அழுவுவோம், புலம்புவோம். அதுவரை நம்மளும் அவங்கள பார்த்து குறை சொல்லிக்கிட்டே இருப்போம். ஆக இவர்கள் அந்த வேர்களை போல, எவ்வாறு அந்த வேர்கள் அந்த மரத்தை ஆழமாக பிடித்து இழுத்து வளருவதற்கு உறுதுணையாக இருக்கின்றதோ, அந்த மரங்கள் எவ்வளவு உயர்ந்தாலும் பறந்து விரிந்தாலும் அதற்கு மூல காரணமாக இருப்பது போல, நம்முடைய குடும்பங்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு, ஆண்டவருடைய கிருபைகளை பெறுவதற்கு அவர்கள் மூல காரணமாக இருக்கிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய அனைவரும் தைரியமாக சொல்ல முடியும், நாம் இந்த விசுவாசத்தில் நிலைத்திருப்பதற்கு, ஆண்டவரை தேடி வருவதற்கு முதல் ஆளாக நம்மை அந்த விசுவாசத்தில் வளர்த்தவர்கள் நம்முடைய தாத்தா பாட்டிகள், பெற்றோர்கள். பெற்றோர்களை விட வீட்டில் இருக்கக்கூடிய இந்த தாத்தா பாட்டிகள் தான் சொல்லுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போகணும், பூசையில் கலந்துக்கணும். வீட்டில் இருந்தோம்னா சாயந்தரம் சாப்பிட போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஜபத்தை சொல்லணும், ஒரு சின்ன ஜபத்தைனாலும் சொல்லுங்க, கடவுளுக்கு ஒரு நன்றி ஜபத்தை சொல்லுங்க என்று அந்த ஜபத்தின் மகிமையை சொல்லி கொடுத்தவர்கள்.
அந்த திருப்பலியின் மகிமையை உணர வைத்தவர்கள் நம்முடைய தாத்தா பாட்டிகள். எனவே அவர்களை நாம் இனி பிரயோஜனம் இல்லை என்று சொல்வதை விட நம்முடைய வாழ்க்கையின் ஆணிவேர்கள் என்று உணர்ந்து, சில நேரங்களில் அவர்கள் மீது நமக்கு கோபமாக இருந்தாலும், கடுப்பாக இருந்தாலும், வேதனையாக இருந்தாலும் அவர்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய குடும்பத்தோடு நாம் வைத்து கொள்ள வேண்டும். எப்போது அவர்கள் நம்மோடு இருக்கிறார்களோ அப்போது இந்த பேர பிள்ளைகள் சந்தோஷமாக இருப்பாங்க. ஏன்னா ஒரு கதையை சொல்கிறதா இருக்கட்டும், ஒரு நிகழ்வை சொல்கிறதா இருக்கட்டும், ரொம்ப சோகமாக இருக்கிறாங்க, டயர்டாக இருக்கிறாங்கன்னா நாம் இல்லாட்டினால் அவங்க அந்த பேர பிள்ளைகளுக்கு நேரத்தில் சாப்பாடு கொடுக்கறது, பத்திரமா பார்த்துக்கிறது, நல்லா அரவணைப்பாக அன்போடு கரிசனையோடு பார்க்கக்கூடிய நபர்கள் அவர்கள். இன்று பெரும்பாலும் கிராமப்புறத்தில் இல்லை, ஆனால் நகர்ப்புறத்தில் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நீ வீட்டில் இருந்தால் தொல்லை என்று முதியோர் இல்லத்தில் அவர்களை சேர்த்து விடுகிறார்கள். இதனால் அந்த குடும்பங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனையாக இருப்பது, குழந்தைங்க அவங்க இஷ்டத்துக்கு வளர ஆரம்பிக்கிறாங்க. அறிவு இருக்குது, ஞானம் இருக்குது, வளர்ச்சி இருக்குது. ஆனால் மறுபக்கம் சரியான ஒரு ஒழுங்குமுறை இல்லாமல், ஒரு புரிதல் இல்லாமல், ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இல்லாமல், ஜெபம் செய்ய வேண்டும் என்ற ஒரு சிந்தனை இல்லாமல், தாறுமாறான ஒரு வாழ்க்கையை, தவறான ஒரு வாழ்க்கை பாதையை அவர்கள் தேர்ந்து கொள்கிறார்கள். ஆகவேதான் இன்றைய காலகட்டத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது பலவிதமான இளைஞர்கள் தேவையற்ற போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி கொள்வதற்கு காரணம் அவர்கள் தனிமையாக இருப்பது. நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் வெளியே ஏற்றிட்டோம், முதியோர் இல்லத்தில் சேர்த்துட்டோம்னா வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க. நாமளும் குடும்பத்தை வழி நடத்துவதற்காக வேலைக்கு ஓடிக்கொண்டு இருக்கிறோம். வேலைக்கு போனால் தான் சம்பாதிக்க முடியும், சம்பாதிச்சா தான் குடும்பத்தை காப்பாற்ற முடியும். நம்ம ஓடிடுவோம். பிள்ளைங்க இருக்கிறாங்க, வீட்டில் பத்திரமா இருப்பாங்க, தைரியமான ஆள் என்று நாம் நம்புகிறோம். ஆனால் ஒரு நாள், 2 நாள், ஒரு வாரம், ஒரு மாதம் ஓகே. அதுக்கப்புறம் தனியாக இருக்கும்போது தேவையற்ற சிந்தனைகள் வரும். இதில் வேற மொபைலை பார்த்துக்கிட்டே இருமான்னு வேற கையில் நாமளே எடுத்து கொடுத்துட்டு போயிடுறோம். அந்த மொபைலில் கொஞ்ச நேரம் ரீல்ஸ் பார்க்கும், அதுக்கப்புறம் என்ன அதில் வருதோ அதை பார்க்க ஆரம்பிக்குதுங்க. கவனம் சிதறுகிறது. தேவையற்ற சிந்தனைகள் மனதில் வருகின்ற பொழுது அவர்களுடைய வாழ்க்கை மாறுகிறது. அதற்கு பதிலாக நாம் அவர்களை நம்மோடு வைத்துக் கொள்கின்ற பொழுது நம்முடைய குழந்தைகளை, பேர குழந்தைகளை கண்ணும் கருத்துமாக அக்கறையோடு பார்த்து கொண்டு சரியான வழியில் வழி நடத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். இதை நாம் நம்முடைய அந்த தாத்தா பாட்டிகள், புனித சோய்கின் அன்னம்மாள் அவர்களுடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது 2 பேர்த்துக்குமே குழந்தை கிடையாது. வயசான காலத்திலையும் ஊரில் இருக்கிற எல்லாருமே ஒரு தவறான சிந்தனையோடு, நீங்கள் ஏதோ பாவம் பண்ணிட்டீங்க, கடவுள் நீங்கள் செஞ்ச பாவத்துக்காக இந்த ஒரு குழந்தை இல்லாத தண்டனையை கொடுத்து விட்டார் என்று அவர்களை ஒரு எதிர்மறையான எண்ணத்தோடு பேசினார்கள், அவதூறாக பேசினார்கள், காரி துப்பினார்கள். நீங்கள் என்னதான் கடவுளை விழுந்து கும்பிட்டாலும் உங்களுக்கு ஒன்றும் கிடைக்க போகிறதில்லை. ஏன்னா நீங்கள் செஞ்ச பாவம் தான் உங்களுக்கு தலைமுறை இல்லாமல் இருக்கிறது என்று சொல்லிய போது இந்த 2 நபரும் ஒரு நாளும் ஜெபத்தை கைவிட்டதில்லை, ஒரு நாளும் ஆண்டவரை வணங்க அவர்கள் மறந்தது இல்லை. ஒவ்வொரு நாளும் ஆலயத்திற்கு சென்று கடவுளை வணங்கினார்கள், நம்பிக்கையோடு ஜெபித்தார்கள். அவர்களுடைய ஜெபத்தின் பலனாக நம்முடைய அன்னை மரியாள், கன்னி மரியாள் பிறந்தார். ஆக அவர்கள் கடவுளிடம் வேண்டிய பொழுது எங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த குழந்தையை நாங்கள் நிச்சயமாக உமைக்கே பணிவிடை செய்வதற்காக நாங்கள் காணிக்கையாக ஒப்பு கொடுப்போம் என்று ஜெபித்தார்கள். அவர்கள் ஜெபத்தோடு தியானத்தோடு ஆண்டவரோடு இணைந்து வாழ்ந்ததால் அந்த அற்புதமான குழந்தையை பெறக்கூடிய வாய்ப்பை பெற்றார்கள். அதே நேரத்தில் குழந்தை அன்னை மரியாளை சிறு வயதிலிருந்து ஜெபத்திலும் நல்ல ஒழுக்கத்தோடும் கண்ணியமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நல்லதை சொல்லிக் கொடுத்து அவர்கள் வளர்த்தார்கள். ஆகவேதான் இப்படி குழந்தை இல்லாமல் ஆண்டவரோடு இருந்தவர்கள்
ஆண்டவர் வழியாக குழந்தையை பெற்றவர்கள் இப்படி ஒரு நல்ல குழந்தையாக வளர்த்து கொண்டு இருந்தபோது கடவுள் தன்னுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்கு அந்த குழந்தையை, நம்முடைய தாயை, கன்னி மரியாளை தேர்ந்தெடுக்கிறார். ஆகவேதான் சொன்னேன், இறைவனோடு இணைந்த குடும்பம் உலகையே மாற்றும் என்று. ஒருவேளை நம்முடைய தாத்தா பாட்டியாக இருக்கக்கூடிய இந்த புனித சுவக்கின் புனித அன்னம்மாள் குழந்தை இல்லாமல் இருந்திருந்தால், அன்னை மரியாள் பிறக்காமல் இருந்திருந்தால், நமக்கு நம்முடைய மீட்பரை கருத்தாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு நபர் இல்லாமல் இருந்திருப்பார். ஆண்டவர் மாற்று வழியில் தன்னுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கும். ஆனால் இங்கே கடவுள் தன்னுடைய திருவுளத்தை யார் வழியாக நிறைவேற்ற வேண்டும், எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்பதை அறிந்தவராக அவர்கள் வழியாக நமக்கு மீட்பை அவர் கொடுத்து இருக்கிறார், மீட்பரை கொடுத்து இருக்கிறார். ஆக இன்று உலகம் அவர்கள் செய்த அந்த தியாகத்தை, அவர்கள் செய்த அந்த ஜபத்தை, அவர்கள் விட்டு கொடுத்த அந்த அன்பை போற்றி புகழுகிறது, பெருமை அடைகின்றது. அதுபோல நம்முடைய தாத்தா பாட்டிகள் குடும்பத்திற்காக எதையும் தியாகம் செய்யக்கூடியவர்கள், எதையும் இழக்க தயாராக இருக்கக்கூடியவர்கள், எதையும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கக்கூடியவர்கள். நாம் எவ்வளவு அவர்களை அவதூறாக சொன்னாலும், கேலியாக பேசினாலும், வேற பொழப்பே இல்லையா என்று சொன்னாலும், என் புள்ள தானே சொல்லுது, என் பேர புள்ள சொல்லுது, என் சொந்ததானே சொல்லுது என்று அமைதியாக போகக்கூடியவர்கள், எரிச்சல் அடைந்தாலும் பொறுமையோடு போகக்கூடியவர்கள், பொறுமையாக வாழ வேண்டும் என்று ஒரு வாழ்க்கையை நமக்கு கற்றுக் கொடுத்தவர்கள், ஒரு குடும்பத்தை எப்படி நடத்த வேண்டும் என்பதை நமக்கு அறிவுறுத்தியவர்கள் தங்களுடைய வாழ்க்கை முறை வழியாக. இன்று கொடுக்கப்பட்டுள்ள முதல் வாசகத்தை பார்க்கின்ற பொழுது இறைவாக்கினர் எசையா வழியாக ஆண்டவர் சொல்கிறார், தாகமாய் இருப்பவர்களை நீங்கள் அனைவரும் நீர்நிலைக்கு வாருங்கள் என்று. கையில் பணமில்லாதவர்களே நீங்களும் வாருங்கள், தானியத்தை வாங்கி உண்ணுங்கள் வாருங்கள், காசு பணமின்றி திராட்சை ரசமும் பாலும் வாங்குங்கள். ஆக கடவுள் அனைவரையும் அழைக்கிறார். அவர் இவங்க மட்டும் வாங்க, அவங்க வாங்க, இவங்க வராதீர்கள் என்று அவர் ஒதுக்கவில்லை. ஒரு சமூகத்தை மட்டும் அவர் அழைக்கவில்லை, ஒரு பகுதியில் வாழக்கூடியவர்களை மட்டும் அவர் அழைக்கவில்லை, மாறாக அனைவரையும் அழைக்கிறார். வாருங்கள், தாகமாக இருக்கக்கூடியவர்கள், பசியோடு இருக்கக்கூடியவர்கள், சோதனையோடு இருக்கக்கூடியவர்கள், என்னை நோக்கி வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் உங்களுக்கு சுகத்தை தருவேன் என்று, நம்முடைய அந்த சோகத்தை குறைப்பதற்கான வழிகளை நான் கொடுப்பேன் என்று அவர் அழைக்கிறார். அப்படி இறைவனோடு நாம் இணைகின்ற பொழுது, இறைவனை நோக்கி நாம் பயணிக்கின்ற பொழுது, இறைவனை சார்ந்து நாம் வாழ்கின்ற பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சுமைகள், சோகங்கள், துக்கங்கள், துயரங்கள் அனைத்தும் மாறும், அதிலிருந்து விடுதலை கிடைக்கும் என்பதை வெளிப்படுத்தியவர்கள் நம்முடைய தாத்தா பாட்டிகள். அவங்க வாழ்ந்த காலத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய வசதி இருந்திருக்காது, இன்னைக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்திருக்காது. ஆனாலும் அவங்க ஒரு நாளும் குறை சொல்லியிருக்க மாட்டாங்க. காசே இல்லாத நேரத்திலையும், வறுமை அவர்களை வாட்டிய நேரத்திலும் ஆண்டவர் இருக்கிறார், என்னுடைய தெய்வம் இருக்கிறது, என்னுடைய கடவுள் இருக்கிறது, என்னுடைய மீட்பர் இருக்கிறார், நான் அவரை நாடி செல்வேன், நான் அவரை நோக்கி பயணிப்பேன், அவர் என்னுடைய வேண்டுதலுக்கு நிச்சயமாக சரியான பதிலை கொடுப்பார் என்று அவர் ஆண்டவரை நாடியவர்களாக இருந்தார்கள். ஆகவேதான் அவர்கள் இன்றளவும் மிகுந்த உடல் ஆரோக்கியத்தோடு, நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு வாழ்வதற்கு இறைவன் அவர்களை ஆசீர்வதித்திருக்கின்றார். இரண்டாவது நற்செய்தி வாசகத்தை நாம் பார்க்கிறோம். நற்செய்தி வாசகத்திலே தன்னை நோக்கி வந்த மக்களை இறைவன் குணப்படுத்துகிறார். அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நோய்களை அவர் முழுமையாக அப்புறப்படுத்துகிறார். காரணம், அவர்கள் மீது அவர் கொண்டு இருந்த அந்த பரிவன்பு. ஆனால் அவருடைய சீடர்கள், நேரம் ஆச்சு, சீக்கிரம் கிளப்பி விடுங்க, ஆளை அனுப்பி விடுங்க, திரும்பி போனாதான் அவங்களுக்கு தேவையான உணவை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் என்று இருக்கக்கூடிய பிரச்சனையில் இருந்து விடுதலை பெறுவதற்காக அனுப்ப சொல்கிறாங்க. எப்படி நாமளும் இந்த வயசான காலத்தில் இதை வச்சுக்கிட்டு
பராமரிக்க முடியாது, பார்க்க முடியாது, அது தொல்லையை அனுபவிக்க முடியாது, அனுப்பிவிடுவோம். எங்கேயோ போய் இருக்கட்டும், ஏதோ ஒரு முதியோர் இல்லத்தில் இருக்கட்டும், நாம் நிம்மதியாக இருந்தால் போதும் என்று நாம் நினைப்பது போல அந்த சீடர்களும் சீக்கிரம் அனுப்பிட்டோம்னா நமக்கு தேவையான சாப்பாடு இருக்குது, நமக்கு தேவையான உணவு இருக்குது, அதை வச்சு நாம் பார்த்து கொள்ளலாம் என்ற ஒரு எண்ணத்தோடு சொல்கின்ற பொழுது ஆண்டவர் சொல்கிறார், நீங்களே உணவு கொடுங்கள் என்று. நீங்களே உணவு கொடுங்கள் என்று சொல்கின்ற பொழுது அவர்கள் சொல்லக்கூடிய பதில் 5 அப்பங்களும் 2 மீன்களும் தான் இருக்கிறது என்று. ஆனால் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் அன்னார்ந்து பார்த்து நன்றி செலுத்தி கடவுளை புகழ்ந்து பிட்டு கொடுக்கின்ற பொழுது ஆண்கள் மட்டுமே 5000 பேர் இருந்திருக்கிறாங்க. அப்போ நான் யோசிச்சு பாருங்க, அவர்களுடைய துணைவியார், தாய், பிள்ளைகள் எண்ணிக்கை எந்த அளவிற்கு இருந்திருக்கும் என்று. ஆக கடவுளை நம்புகின்ற பொழுது எப்பேற்பட்ட ஒரு பெரிய காரியத்தையும் செய்யக்கூடிய வல்லமையை அவர் தருவார் என்பதை இதை நிகழ்த்துகிறது. இதன் வழியாக நாம் உணர்ந்து கொள்வது, நாம் ஒரு சிறிய பொருளை காணிக்கையாக கடவுளிடம் திருப்பி தருகின்ற பொழுது அந்த சிறிய பொருள் பெரிய ஆசீர்வாதமாக நமக்கு திரும்பி வருகிறது. இதை 2 நிகழ்வுகளில் நாம் சொல்லலாம். ஒரு முறை அன்னை தெரசால் தன்னுடைய பணியை செய்கின்ற பொழுது ஒரு பணக்காரர் அவரை பார்த்து சொன்னாராம், நீங்கள் செய்யக்கூடிய இந்த பணி கடலில் இருக்கக்கூடிய நீரில் ஒரு துளி தான். நீங்கள் எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும், எவ்வளவுதான் முயன்றாலும், எவ்வளவுதான் நீங்கள் அக்கறையோடு கரிசனையோடு பாசத்தோடு இந்த ஏழைகளை, இந்த முதியோர்களை, இந்த நோயினால் பாதிக்கப்பட்டவர்களை, இந்த தொழுநோயினால் அவதிப்படக்கூடியவர்களை பார்த்தாலும் நீங்கள் செய்யக்கூடிய அந்த உதவி, அந்த அன்பு பணி ஒரே ஒரு துளிதான் என்று இலக்காரமாக ஆணவமாக அவரை இகழ்ந்து பேசுகிறார். ஆனால் அன்னை மரியாள் எதுவுமே கவலைப்படாமல், அன்னை தெரசால் கவலைப்படாமல் சொல்லிய வார்த்தை, கடலில் அந்த ஒரு துளி தண்ணி இல்லாமல் இருந்தால் அது கடலே கிடையாது, அது முழுமை அடையாது. ஆக நான் செய்வது ஒரு துளியாக இருந்தாலும் அதை நான் அன்போடு செய்கிறேன், அக்கறையோடு செய்கிறேன், பரிவன்போடு செய்கிறேன், கடவுளுக்காக செய்கிறேன் என்று தன்னுடைய பதில் வழியாக தன்னை இகழ்ந்தவருடைய முகத்தில் ஆணி அடித்தது போல ஒரு பதிலை கொடுத்து அனுப்பினார். ஆக அன்பார்ந்தவர்களே, அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்முடைய தாத்தா பாட்டிகளும் வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள், வாழ்ந்தார்கள், இன்று நம்மோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். தங்களிடம் ஒன்று இல்லாத காலத்திலும் இருப்பவர்களோடு இல்லாதவர்களோடு இருப்பதை எப்படி பகிர்ந்து கொள்வது, எப்படி அதை நாம் பகிர்ந்து ஒருவருக்கொருவர் உதவிகரமாக இருப்பது என்பதை உணர்ந்தவர்கள் அவர்கள். சொல்லப்போனால் வீட்டில் யாராச்சும் விருந்தாளி வந்துட்டாங்கன்னா என்ன சொல்லுவாங்க, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பக்கத்து வீட்டில் போயிட்டு ஒரு கிளாஸு சர்க்கரை வாங்கிட்டு வா, டீ போட சர்க்கரை இல்லை, ஒரு கிளாஸு பருப்பு வாங்கிட்டு வா, இல்லை அரிசி வாங்கிட்டு வா. இந்த பண்ட மாற்று முறை நம்மிடம் இருந்தது. இங்கேருந்து இங்கே ஏதாச்சும் கொடுத்துக்கும், அங்கேருந்து அடுத்த வீட்டில் ஏதாச்சும் கொடுத்துக்கிட்டு நமக்குள்ள ஒரு அன்பு புரிதல் இருந்துச்சு. யாருமே என்னைக்கிட்டேருந்து 2 கிளாஸு சர்க்கரை அவள் வாங்கிட்டு போயிருக்கிறா, இன்னும் கொடுக்கவே இல்லை, அந்த கடனை எப்போ கொடுக்க போகிறான்னு தெரியலை அப்படின்னு யாருமே குறை சொன்னது கிடையாது. யாருமே கொடுத்ததை மனசில் வச்சுக்கிட்டது கிடையாது. என்கிட்ட இருக்குது, கேட்டாங்க, நான் கொடுத்துட்டேன், என்னால் முடிந்ததை கொடுத்தேன் என்று அந்த ஒரு பகிர்தலை அவர்கள் ஒருபோதும் சுட்டி காட்டியதில்லை, வெளிப்படுத்தியதில்லை. ஆனால் இன்று இந்த நவீனமயமான காலத்தில் இஎம்ஐ எப்போ ஆரம்பிச்சிச்சோ அப்போலேருந்து எல்லாத்துக்கிட்டையும் கார் இருக்குது, பைக்கு இருக்குது, நல்ல ஒரு வீடு கட்டக்கூடிய வசதி வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம வாங்கிய கடன் தலைக்கு மேலே நம்ம கழுத்தை நெரிக்கக்கூடிய ஒரு கயிறாக இழுத்துக்கிட்டே இருக்குது. கடனை கட்டலை, நான் இழுத்துருவேன், சொல்லி காமிச்சுக்கிட்டே இருக்குது. நீ இவ்வளவு வாங்கியிருக்கிற, இந்த பேங்கில் வாங்கியிருக்கிற, இன்னார்கிட்ட வாங்கியிருக்கிற, இந்த நேரத்தில் வாங்கியிருக்கிற, இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கட்டணும், கட்டாட்டினா உன் மானத்தை கெடுத்துருவேன், உன்னை அசிங்கப்படுத்திடுவேன், உன்னை அவமானப்படுத்திடுவேன் என்று இந்த நவீனமயமான கடன் நம்மை பாதாள குழியில் தள்ளி கொண்டு இருக்கிறது. ஆனால் அவர்கள் எதிர்காலத்தை உணர்ந்தவர்களாக, இன்று என்னிடம் இருப்பதை நான் செலவு செய்வதை விட
இன்று இருப்பதை நான் சந்தோஷமாக எனக்காக செலவு செய்வேன் என்று எண்ணியதை விட நாளைய நிலையை நான் எண்ண வேண்டும். நாளைக்காக இன்றே நான் சேர்த்து வைக்க வேண்டும் என்ற ஒரு சேமிப்பை, அந்த சேமிப்பின் பழக்கத்தை நமக்கு வெளிப்படுத்தியவர்கள், அதனுடைய புரிதலை நமக்கு அறிமுகப்படுத்தியவர்கள் நம்முடைய தாத்தா பாட்டிகள். ஆனால் அந்த சேமிப்பு பழக்கத்தை நாம் முழுமையாக விட்டுவிட்டோம், முழுமையாக மறந்துவிட்டோம். இருக்கிறது எல்லாத்தையும் செலவு செய்ய தான் நமக்கு எண்ணம் இருக்கிறது. சேமித்து வைப்பதற்கான எண்ணம் இல்லாமல் போய்விட்டது. அதனால் தான் நாம் தடுமாறுகிறோம். தடுமாறி நிற்கின்ற பொழுது யாரை கேட்பது, யாரிடம் செல்வது என்று புரியாமல் இருக்கிறோம். ஆனால் அவர்களைப் போல நாம் வாழ்கின்ற பொழுது நாம் ஒருபோதும் தடுமாற மாட்டோம், ஒருபோதும் தயங்க மாட்டோம். காரணம், அவர்கள் கடவுளை நம்பினார்கள். கடவுள் வழியாக உழைப்பை நம்பி எங்களால் சம்பாதிக்க முடியும், எங்களால் சேகரிக்க முடியும், எங்களால் சேமிக்க முடியும், அந்த சேமிப்பு எங்களுடைய எதிர்காலத்தை வலுப்படுத்தும் என்று அவர்கள் நம்பியது போல அப்பேற்பட்ட ஒரு பாக்கியவான்களை, நம்முடைய குடும்ப சொத்தை, நம்முடைய குடும்பத்தின் ஆணிவேர்களாக இருக்கக்கூடிய தாத்தா பாட்டிகளை பராமரிப்பது, பாதுகாப்பது நம்முடைய கடமை. இது சுமை அல்ல. அவர்கள் நம்மோடு இருக்கின்ற பொழுது சுகத்தை கொடுக்கக்கூடியவர்கள், தங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து நம்மை வாழ வைக்கக்கூடிய நபர்கள். எனவே என்றோடு மட்டும் தாத்தா பாட்டி தினத்தை கொண்டாடிவிட்டு மகிழ்வோடு வெறுங்கையோடு இல்லத்திற்கு செல்லாமல் தாத்தா பாட்டிகளை எந்நாளும் உங்களோடு பார்த்து கொள்ளுங்கள். எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் அவர்களுடைய உடல் சார்ந்த பிரச்சனைகள் நம்மை துன்புறுத்தலாம், நமக்கு தேவையற்ற செலவுகளை கொடுக்கலாம். ஆனால் அவர்களுடைய அனுபவம், அவர்களுடைய உடனிருப்பு நமக்கு பலவிதமான ஆசீர்வாதங்களை பெற்றுத்தரும், பலவிதமான ஆண்டவருடைய கொடைகளை பெற்றுத்தரும். எனவே அதை உணர்ந்து, அதை அறிந்து தாத்தா பாட்டிகளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்போம். இறுதியாக 2ஆம் வாசகத்தில் சொல்லியது போல, நம்மை கடவுளிடமிருந்து பிரிப்பது என்பது வேதனையா, நெருக்கடியா, இன்னலா, பட்டினியா, ஆடை இன்மையா, இடரா, சாவா என்று பார்க்கின்ற பொழுது நாம் இதனால் கடவுளிடமிருந்து பிரிக்கப்படுவதில்லை. மாறாக நாம் கடவுளை விட்டு வெகு தொலைவில் செல்கின்ற பொழுது அது நம்மை தனிமைப்படுத்துகிறது. மாறாக நம்முடைய பெரியவர்களைப் போல, தாத்தா பாட்டிகளைப் போல கடவுளோடு இணைந்து நாம் வாழ முடியும். அதற்கான வழிமுறைகளை தெரிந்து கொள்ள முடியும். எனவே மிகுந்த நம்பிக்கையோடு உற்சாகத்தோடு இந்த தாத்தா பாட்டிகள் தினத்தை கொண்டாடுவோம். நம்முடைய தாத்தா பாட்டிகளுக்காக தொடர்ந்து மன்றாடுவோம். இறைவன் அவர்களை நிறைவாக ஆசீர்வதிக்கவும், நிறைவான உடல் உள்ள சுகத்தை கொடுக்கவும், உடல் சார்ந்த உபாதைகளிலிருந்து விடுதலை அளிக்கவும், எவ்வாறு இன்றைய நாளில் நற்செய்தியில் தன்னை நோக்கி வந்த நோயாளிகளை குணப்படுத்தியது போல நம்மோடு இருக்கக்கூடிய தாத்தா பாட்டிகளை இறைவன் குணப்படுத்திட, இங்கே இருக்கக்கூடிய தாத்தா பாட்டிகள் இறைவல்லமையால் மிகுந்த எழுச்சியோடு, மகிழ்ச்சியோடு, இன்பத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை பெற்றிட, நம்முடைய அரவணைப்பை பெற்று அவர்கள் நான் மனநிறைவோடு இருக்கிறேன் என்பதை தங்களுடைய வார்த்தைகளால் வெளிப்படுத்த, தங்களுடைய அந்த புன்சிரிப்பால் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றலை பெற்றிட இணைந்து மன்றாடுவோம், இறையருளை நாடுவோம். ஆமென். ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே
தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிரை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். தாயும் தந்தையுமாக விளங்கும் ஆண்டவரே, நம்பிக்கையோடு நாங்கள் எடுத்துரைக்கக்கூடிய ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் தகுந்த நேரத்தில் பூர்த்தி செய்து என்னால் உம்முடைய அன்பு பிள்ளைகளாக வாழக்கூடிய வாய்ப்பை, வளரக்கூடிய ஒரு தருணத்தை எங்களுக்கு நிறைவாக அளிக்க உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம். திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவருக்காக மன்றாடுவோம். முதியோர்களின் ஞானத்தையும் அனுபவத்தையும் மதித்து அவர்களுக்கு நம்பிக்கையும் ஆறுதலையும் வழங்கி இறை மக்களை அன்போடு வழிநடத்தும் அருளை ஆண்டவர் வழங்குவாராக என்று மன்றாடுவோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணையின் கடலே எம் இறைவா, இன்று திருப்பலியை நிறைவேற்றும் எம் தாத்தா பாட்டி உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்களுக்கு நல்ல உடல் சுகம் வேண்டியும் அவர்களுக்கு தேவையான ஆற்றலை வேண்டியும் அவர்கள் கடவுளுக்கு உகந்த தாத்தா பாட்டியாக வாழ வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகெங்கும் வாழும் தாத்தா பாட்டியர் மற்றும் முதியோர் அனைவருக்காக மன்றாடுவோம். இறைவன் அவர்களுக்கு நல்ல உடல் நலத்தையும் மன அமைதியையும் உறுதியான விசுவாசத்தையும் அருளி அவர்கள் தங்கள் குடும்பங்களுக்கும் சமூகத்திற்கும் தொடர்ந்து ஆசீர்வாதமாக வாழ அருள் புரிவாராக என்று மன்றாடுவோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் ஊற்றி எம் இறைவா, எங்கள் குடும்பங்களுக்காக தாத்தா பாட்டியாரை மதித்து அவர்களின் அனுபவத்தையும் இறை நம்பிக்கையும் அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்லும் அருளை இறைவன் அனைத்து குடும்பங்களுக்கும் வழங்குவதாக என்று மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தனிமையில் நோயில் புறக்கணிக்கப்பட்டு வாழும் முதியோருக்காக மன்றாடுவோம். ஆண்டவர் அவர்களுக்கு ஆறுதலையும் நம்பிக்கையும் அளித்து அவர்களை அன்போடும் மரியாதையோடும் பராமரிக்கும் நல்ல உள்ளங்களை எழுப்பி தருவார் என்று மன்றாடுவோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் திருவுருவான இறைவா, இன்று திருப்பலியில் பங்கேற்கும் நமக்காக முதியோரை அன்புடன் மதித்து அவர்களை போற்றும் மனப்பான்மையோடும் நம் வாழ்வில் இறைவனையே உண்மையான தெய்வமாக தேடும் விசுவாசத்தோடும் வாழும் அருளை ஆண்டவர் நமக்கு வழங்குவார் என்று இன்றைய நாளில் முதியோர்களாகிய எங்களுக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் பதுவை அந்தோணியார் வழியாகவும் நமது பாதுகாவலி ஆரோக்கிய அன்னை வழியாகவும் வேண்டி மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அனைத்தையும் படைத்து பராமரித்து வருகின்ற பரம்பொருளை எம் இறைவா, உம்மை போற்றுகின்றோம். நீர் அளித்த வாழ்விற்காய் உம்மை வணங்குகின்றோம். எங்களது துன்ப நேரங்களிலும் கண்ணீரிலும் கவலையிலும் போராட்டங்களிலும் உடன் இருந்தீரே. இனி வரும் காலங்களிலும் நீர்தாமே எங்கள் அனைவரோடும் இருந்து நீடிய ஆயுளை தந்து காத்திடவும் ஒவ்வொருவர் குடும்பத்தில் இருக்கும் பிள்ளைகளையும் உமது ஞானத்தால் நிரப்பவும் வேண்டுமென்று புனிதர் அந்தோணியார் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். தேடுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்றுரைத்தையும் இறைவா, நம்பிக்கையோடு நாங்கள் எடுத்துரைத்த விண்ணப்பங்களையும் மனதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கவலைகளையும் சிரமங்களையும் சஞ்சலங்களையும் அறிந்தவராக இருக்கின்ற நீர் தகுந்த நேரத்தில் அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றி நாங்கள் எந்நாளும் உம்முடைய அன்பு பிள்ளைகளாக வாழ வளர
அதே நேரத்தில் எங்களுடைய குடும்பத்தின் ஆணி வேர்களாக திகழக்கூடிய தாத்தா பாட்டிகள் பெரியவர்கள் எந்நாளும் எங்களோடு உடனிருந்து நிறைவான உடல்வல் ஆரோக்கியத்தை பெற்று அவர்களுடைய அனுபவத்தை எங்களோடு பகிர்ந்து கொண்டு எங்களுடைய வாழ்க்கையின் வளர்ச்சி பாதையில் ஒரு ஆணி வேராக பங்களிப்பாக தொடர்ந்து தங்களுடைய பங்களிப்பை முழுமையாக வெளிப்படுத்தக்கூடிய தருணங்களை வாய்ப்புகளை அவர்களுக்கு வழங்கிட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். சகோதர சகோதரிகளை என்னுடைய உங்களுமான இப்பலி எல்லாவல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாக மடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இக்காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தி அருளவுமை நோக்கி வேண்டுகிறோம். இந்த ஆன்மீக பலியின் காணிக்கையை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள இல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் எங்களுக்கு மீட்பரை அனுப்பும் அளவுக்கு உலகின் மீது பரிவன்பு கொண்டீர். அவர் பாவம் தவிர மற்ற அனைத்திலும் எங்களைப் போல இருக்க திருவுளம் கொண்டீர். இவ்வாறு நீர் உம் திருமகனிடம் செலுத்திய அன்பை எங்கள் மீதும் செலுத்தினீர். நாங்கள் கீழ்ப்படியாமையால் பாவம் செய்து இழந்த உம்முடைய கொடைகளை அவருடைய கீழ்ப்படிதலால் மீட்டு எங்களுக்கு அருளினீர்.
ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் எந்நாளும் இணைந்து உமது பெருமையை பறைசாற்றி ஒரே குரலில் ஆர்ப்பரித்து பாடுவதாவது: ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்து இருக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை நோக்கி வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அறிந்தெடுத்து மீண்டும் அவருக்கு நன்றி கூறி அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நவின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் என்று மக்கு ஒளியும் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் ஆயர் லூர்து ஆனந்தம், எல்லா திருநிலையினராய் அனைவரோடும் இங்கே கூடியிருக்கின்ற உம்முடைய அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதித்தருளும். இந்த தாத்தா பாட்டிகள் தினத்தை கொண்டாடி மகிழக்கூடிய நாங்கள் வெறுமனே இதை ஒரு நினைவு நாளாக கொண்டாட்டமாக விட்டுவிடாமல் எங்களோடு வாழக்கூடிய தாத்தா பாட்டிகளை, முதியவர்களை, பெரியவர்களை அன்பு செய்யக்கூடிய பிள்ளைகளாக, அரவணைத்து பாதுகாக்க கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக, தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய பிள்ளைகளாக, அவர்கள் வழியாக உம்முடைய அருளையும் ஆற்றலையும் கிருபைகளையும் பெற்று வளமோடு வளர்ச்சியோடு தங்களுடைய வாழ்க்கையை உயர்த்துவதற்காக உம்மை நோக்கி பயணிக்கக்கூடிய பிள்ளைகளாக
தாகமாய் இருப்பவர்கள் உம்மை நோக்கி வந்து தங்களுடைய தாகத்தை பூர்த்தி செய்வது போல விசுவாசிகளாக இருக்கக்கூடிய நாங்கள், உம்முடைய அன்பு பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாங்கள் என்னாலும் உம்மையே சார்ந்து உமது பிள்ளைகளாக வாழ வளர நிறைவாக எங்களை உமது திரு அவை ஒன்றிப்போடு அன்பில் நிறைவாக ஆசிர்வதித்து அனைத்து விதமான கிருபைகளையும் பெற உதவியருளும். மேலும் உயிர்த்தலும் இது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித நார்பர்ட், புனித அகஸ்தீனார், எங்கள் ஊர் மற்றும் பங்கின் பாதுகாவலர் புனித பதுவை அந்தோணியார், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் அனைவரும் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லா வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளைப்பட்டு இறை படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் அனைவரும் பாவத்தில் இருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் அனைவரின் பாவங்களையும் குற்றங்களையும் குறைகளையும் தவறிய நேரங்களையும் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும்
ஒற்றுமையும் சமாதானமும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் அளித்த அமைதியை முகமலர்ச்சியோடு புத்துணர்ச்சியோடு அருகில் இருப்பவர்களோடு கைகுலுக்கி அந்த அமைதியை பரிமாறிக்கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். இச்செம்மறியின் விருந்து கலைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். வைகறை பொழுதின் வசந்தமே நீ வா, விடியலை தேடும்
பால்வரை பொழுதின் வசந்தமே நீ வா விடியலை தேடும் விழிகளில் ஒளியா வாழ்வு மலர்ந்திட வானலை என வா வழியில் உலகிலே வளர்மதி என வா இங்கு பாடும் இந்த ஜீவனிலே பரமழை நீ வா வைகரை பொழுதின் வசந்தமே நீ வா விடியலை தேடும் விழிகளில் ஒளிதா உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார் என் நெஞ்சம் இனிதாக பாடும் கார்மேகம் காணும் மகிழாக நானும் என்னாவில் ஆனந்த ராகம் உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார் என் நெஞ்சம் இனிதாக பாடும் கார்மேகம் காணும் மயிலாக நானும் என்னாவில் ஆனந்த ராகம் உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம் உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம் உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம் உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம் உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார் என் நெஞ்சம் இனிதாக பாடும் கார்மேகம் காணும் மகிழாக நானும் என்னாவில் ஆனந்த ராகம் எழில் கொண்ட மன்னாவுன் மனகோலம் காண விளக்கோடு உனை தேடினேன் விழிரண்டும் ஏங்க நேரங்கள் நீள நான் இங்கு உளம் வாடினேன் எழில் கொண்ட மன்னாவுன் மனகோலம் காண விளக்கோடு உனை தேடினேன் விழிரண்டும் ஏங்க நேரங்கள் நீள நான் இங்கு உளம் வாடினேன் வாராயோ நெஞ்சம் தாராயோ தஞ்சம் வாராயோ நெஞ்சம் தாராயோ தஞ்சம் உனக்காக நான் வாழ்கிறேன் உன்னன்பில் ஒன்றாகிறேன் உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம் உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம் கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே
அவருக்கு பசியே இராது, என்னிடம் நம்பிக்கை கொண்டு இருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக கொடையால் புதுப்பிக்க பெற்ற நாங்களும் அது முடிவில்லா உதவியையும் உடனிருப்பையும் என்னாலும் பெற்றுக்கொள்ள செய்தருளும். எங்களை என்றும் கனிவுடன் காக்க தவறாத நீர் நிலையான மீட்புக்கு எங்களை தகுதியுள்ளவர்கள் ஆக்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனுடைய அருளால் முகமலர்ச்சியோடு இன்பத்தோடு வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவுற்றது.